என் நெஞ்சில் குடியிருக்கும் தமிழக மக்கள் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கமும் என்னுடைய நன்றிகளும். அனைவருக்கும் வணக்கம். குறிப்பாக மரியாதைக்குரிய ஜோசப் விஜய் அவர்கள் முதலமைச்சர் ஆனதுக்கு பிறகு இந்த தமிழக அரசியலை தமிழகம் தாண்டியும் உலகளாவிய ரீதியில் தமிழர்கள், குறிப்பாக இளைஞர்கள் வெகுவாக கவனித்து கொண்டு வருகிறார்கள். இந்த இடத்தில் ஒரு சில இடங்களில் நிச்சயமாக புதிய இந்த தமிழக அரசை பாராட்டியே தீர வேண்டும். அந்த விடயங்களை நான் குறிப்பிடுகிறேன். இன்னும் ஒரு சில இடங்களில் சில சம்பவங்கள் ஆட்சி மாறி ஆள் மாறி இளையவர்கள் புதியவர்கள் இன்று ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகும் எங்கே விட்டார்களோ எங்களோட பழைய மூத்த குடியினர், அதிலேருந்தே இவர்கள் தொடர்கிறார்கள். இந்த ரெண்டு விஷயத்தை பற்றி நாங்கள் பார்ப்போம். முதலில் இந்த டிவிகே தமிழக வெற்றி கழகம், இந்த கட்சி ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு தமிழக அரசியலில் ஏற்பட்ட மாற்றங்கள், குறிப்பாக எனக்கு இப்பொழுது 37 வயது. என்னுடைய இந்த வாழ்நாள் நான் பார்த்த தமிழக அரசு எப்படி இருந்தது என்று சொன்னால், குறிப்பாக அமைச்சர்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 60-70 வயசை தாண்டினவர்கள், சில பேர் எல்லாம் உண்மையை சொல்லணும்னா நடக்கவே சிரமப்படுவார்கள். ஆனால் இன்றைக்கு பார்த்தால் நிறைய அமைச்சர்கள், அதிலும் குறிப்பாக நான் சிலரின் பெயரை சொல்லலாம். இந்து மத அறநிலை துறை இருக்குதானே, அது என்ற அமைச்சர் ஆக இருக்கிற ரமேஷ் அவர்கள், நான் நினைக்கிறேன் 31 அல்லது 32 வயசு, மிக இளைய ஒரு அமைச்சர். அடுத்து உதாரணத்துக்கு சொல்லணும்னு சொன்னால் ராஜ்மோகன் ஆறுமுகம் அவர்கள், தமிழ் திறம்பட அழகாக பேசக்கூடியவர், நல்ல தமிழ் ஆற்றல் படைத்தவர், தமிழ் சார்ந்து கல்வி சார்ந்த அமைச்சை எடுத்துக்கொண்டிருப்பது. இப்படி நிறைய இளம் அமைச்சர்கள், வேகமாக நடக்கக்கூடியவர்கள், வேகமாக செயற்படக்கூடியவர்கள், இதெல்லாம் பாராட்டுக்குரியது, மறப்பிற்கு இடமே இல்லை. இன்னொரு விடயமும், புதிய அரசாங்கத்தின் சார்பாக ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களும் நிற்க வேண்டிய இடம், அல்லது மற்ற அரசியல் கட்சிகள் அரசியல்வாதிகள் நிற்க வேண்டிய இடம் எது என்று சொன்னால், உள்ளது உள்ளபடியே அவர்கள் ஒரு புதிய அரசாங்கம், புதியவர்கள், சற்று காலம் எடுக்கும், காலம் தேவை, இதெல்லாம் மாற்று கருத்துக்கே இடமில்லை. ஆனால் கொஞ்சம் நாங்கள் நகர்ந்து இன்னொரு கட்டத்தை பார்க்க, முதலமைச்சர் தொடங்கி மரியாதைக்குரிய முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் இப்போ நேற்று திருச்சியில் ஆடின அந்த உரையில் கூட ஒரே ஒரு விடயத்தை நான் அவர் மாற்றிக்கொள்ளணும் என்று அதிகம் விரும்பினேன். அதை அவ்வாறே திரும்ப 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 செய்து கொண்டிருக்கிறார். இந்த சட்டம் ஒழுங்கு அது சரியில்லை இது சரியில்லைன்னு சொல்லி திமுகவும் மற்றும் பலரும் மாறி மாறி கூவுறீங்க. நான் ஒன்று கேட்குறேன், இந்த மாடல் அரசுன்னு சொல்றீங்களே, அதில் என்ன செஞ்சு வச்சுட்டு போயிருக்கீங்க? ஒரு ஊர் விடாம, ஒரு தெரு விடாம போதை பொருள் கலாச்சாரம் அப்படியே ஸ்ப்ரெட் ஆகி கொட்டி கிடக்குது. அது அப்பவே இனிஷியல் ஸ்டேஜ், அதை நீங்க கண்ட்ரோல் பண்ணியிருந்தீங்கன்னா இத்தனை பெண்களை இழக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்குமா? எல்லாத்தையும் பண்ணிட்டு பழிய தூக்கி ஏன் மேல போடுறாங்க. திமுக அதிமுக இவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று உலக அறியும், உலக தமிழர்கள் அறிவார்கள். அவர்கள் செய்த நல்லதும் தெரியும். அதை தாண்டி அவர்களுடைய ஊழல் அரசியல், குடும்ப அரசியல், அதாவது ஒரு மாவட்டம் தொடங்கி அமைச்சர் வரைக்கும் அதே மாற்றம் பெறாத ஆட்கள் என்று சொல்லி இது எல்லாமே அறிவினும். அப்போ நீங்கள் வந்தது மாற்றத்திற்காக. அப்போ உங்களுக்கு காலம் தேவை, அதில் மாற்று கருத்து இல்லை, எல்லாரும் உங்களை அதில் ஆதரிப்பினும். ஆனால் தொடர்ந்தும் ஒரு முதலமைச்சர் இடத்தில் இருந்து கொண்டு திரும்ப 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 இதற்கு முன்னுக்கு இருந்த ஆட்சியை குறை சொல்வதை தவிர்த்து அந்த நேரத்தை வந்து இதை எப்படி சரி பண்ணுறது என்று சொல்லி நீங்கள் நடவடிக்கையில் எடுத்து, குறிப்பாக இந்த கரூரில் 41 பேரோ 42 பேர் சேர்ந்த மரணங்களுக்கான உடனடியான நீதி விசாரணை, அது சிபிஐ வழக்காக இருக்கிற பட்சத்திலும் அவர்கள்ட வந்து இப்போ உங்கள்ட்ட அதிகாரம் இருக்குது, நீங்கள் கேட்கலாம், இதை கொஞ்சம் விரைவுபடுத்தி செய்யுங்கள் என்று சொல்லி இந்த மாதிரி விடயங்களை வந்து ஒரு அசுர வேகத்தில் உங்களோட சக்திக்கு உட்பட்டு வேகமாக விரிவாக செய்து போட்டு ஒரு மேடை போட்டு இதை நாங்கள் செய்திருக்கிறோம், இந்த குறுகிய காலத்துக்குள்ள புதியவர்களாக வந்து செய்திருக்கிறோம் என்று சொல்லி முதலமைச்சர் தொடங்கி அமைச்சர்கள் வரைக்கும் உறுதியாக பேச வேண்டும். இன்னொரு விஷயம், இந்த மனசை சரியாக வேதனைப்படுத்துறது, இந்த காட்சிகள் மரியாதைக்குரிய முன்னாள் முதலமைச்சர் ஐயா எம்ஜிஆர் காலம் தொட்டு இன்று வரைக்கும் நடைபெறுகிற ஒரு காட்சி, மனவேதனைக்குரியது. இந்த புதிய தூய சக்தி என்று சொல்கிற இந்த புதிய ஆட்சியிலும் அது தொடர்வது அவலம். குறிப்பாக இந்த முதலொரு நேரம்
நடிகர் விஜயாக அவர் இருந்த பொழுது அவருக்கு ஆதரவாளர்கள், அதாவது இந்த விசிறிகள் இருக்கிறார்கள் தானே, ரசிகர்கள், இவர்களாக இருந்து பின்பு கட்சி உறுப்பினர்களாக பொறுப்பிலும் அங்கத்தவர்களாகவும் இருக்கிறவர்களால் நிகழ்த்தப்படுற சம்பவங்கள். வீதிகளில் இருந்து மண் சோறு சாப்பிட்றது, முதலமைச்சர் மரியாதைக்குரிய விஜய் அவர்களுடைய உருவப்படத்தை ஒரு பொம்மை போல செய்து அதுக்கு ஆராத்தி எடுத்து கடவுளாக நினைத்து வழிபடுவது, முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்களுடைய வீட்டுக்கு முன்னால் அந்த பெட்டிய கதவுகளுக்கு முன்னுக்கு நின்று அதை கும்பிட்டு கொண்டு வணங்கி கொண்டு அதில் நின்று அழுவது, இதெல்லாம் எப்படி சொல்றதுன்னு சொல்லி தெரியாமல் கிடக்கு. நான் ஒரு யாழ்ப்பாண தமிழனாக இருந்தும் அளவுக்கு அதிகமாக இந்த தமிழக அரசியல் பற்றி பேசுவது அல்லது எனக்கு தெரிந்த விஷயங்களை பகிர்ந்து கொள்வதற்கு ஒரே ஒரு முக்கிய காரணம், யாழ்ப்பாணத்திலும் முதலமைச்சர் விஜய் பதவிக்கு வந்ததுக்கு பிறகு, முதலமைச்சர் ஆகியதற்கு பிறகு இளைஞர்கள் மத்தியில் கூர்ந்த கவனம் இருக்குது. உண்மையாக நீங்கள் அங்கே போய் கேட்டீங்கன்னு சொன்னால் அவங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர், குறைஞ்சபட்சம் ஒரு பிரதேச சபை என்ற உறுப்பினர், தலைவர்கள் யாரென்றே தெரியாது நிறைய பேர். ஆனால் டிவிகே என்றுவாங்க, தமிழக வெற்றி கழகம் என்றுவாங்க. அப்போ நீங்கள் செய்கிற சில நல்ல விஷயங்களையும் அவை எடுத்துக்கொள்ளலாம், தவறான விஷயங்களையும் அவை எடுத்துக்கொள்ளலாம். முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மா ஆட்சியில் இருக்க கூட அவற்றை ஹெலிகாப்டர் போய் நிழலப்பட்டிருந்து கும்பிட்றது, வாகனத்தை கும்பிட்றது, இந்த மாதிரியான சிக்கல்கள் இருந்தது. முன்னாள் மரியாதைக்குரிய முதலமைச்சர் எம்ஜிஆர், முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி இவர்கள் காலத்தில் நடைபெற்ற அதே செயற்பாடுகள் இன்றைக்கும் மரியாதைக்குரிய முதலமைச்சர் ஜோசப் விஜய் என்ற ஒரு இளமையான புதிய தமிழ் முதலமைச்சர் காலத்திலும் இது நிகழுமாக இருந்தால் மாற்றம் இதுவல்ல. வெறுமனையே நான் இங்கே அவரை பற்றிய குறைகளை கூறுவதற்கும் அவர் செய்கிற நல்லதுகளை கூறுவதற்கும் அப்பால் இந்த மாதிரியான விஷயங்களை அவை எடுத்துக்கொண்டு பயணிக்கணும். இது தமிழகத்துக்கு மட்டும் இல்லாமல் தாயகத்தில் உள்ள இளைஞர்கள் கூட அரசியலில் உள்ள நல்ல விஷயங்களை எடுத்துக்கொண்டு அவையவே என்ற நாட்டுக்கு தேவையான அரசியல் அந்த மண்ணில் செய்ய சில உதாரணங்களாக இதை எடுத்துக்கொள்ளலாம். தமிழக அரசியல் தமிழகத்துக்கும், தாயக அரசியல் தாயகத்துக்கும், குறிப்பாக தாயக இளைஞர்கள் எங்களை சுற்றி உள்ள அரசியலில் கொஞ்சம் இன்னும் கவனம் செலுத்துறது நல்லது. நன்றி, வணக்கம்.